Hey guys, நம்ம the Geochemistry lecture series இருக்கோம். இது வந்து lecture number 3. And இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Geochemical Differentiation. And இந்த டாபிக் நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா Principles of Geochemistry by Mason and more. Welcome to my channel Success Guru and myself Panchanadam, and let's get into the heading. The Geochemical Differentiation. So Geochemist is mainly concerned with the surface of the earth since it is the only part accessible to direct examination. So Geochemist அப்படிங்கிறவங்க வந்து மெயினாக எர்த்தோட சர்ஃபேஸ் தான் மெயினாக கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அதுதான் டேரெக்டாக செக் பண்ண முடியும் இல்லையா, அதுதான் காரணம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, நிக்கல் அயன் அப்படிங்கிறது கோரில் இருக்குது, ப்ளஸ் மேண்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மெக்னீஷியம் அயன் சிலிகேட் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அண்ட் க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், அயன், கால்சியம், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் மேஜராக படிச்சிருப்போம் இல்லையா. பட் இதெல்லாமே வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணாங்க. லைக் மீட்டரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை படித்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் எர்த்தோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படித்தாங்க. அப்புறம் எர்த்தோட சீஸ்மாலஜிக்கல் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பல தரப்பான டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் டேட்டாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சது. எது எர்த்தோட கோர் வந்து இப்படி இருக்குது, மேண்டில் இப்படி இருக்குது, க்ரஸ்ட் இப்படி இருக்குன்ற மாதிரி. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் தான், அதாவது தியரி கிடையாது. தியரினா ப்ரூவ் பண்ணது இல்லை, பட் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில், பட் நிறையா இது டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். பட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம் ஒத்துக்கிட்டோம். பட் இது வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் தான், பட் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹைபாத்தசிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எர்த்து உருவாகும் போது அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், ரைட்டா. அண்ட் அந்த மாஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிராவிட்டி உருவாகும் அந்த இதை சுற்றி, ஃபீல்டை சுற்றி, ரைட்டா. ஸோ இப்படி உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, எர்த்தில் உள்ள ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் டென்சிட்டி வைஸ் எதெல்லாம் ஹெவியாக இருக்கோ அது கிராவிட்டினால மையத்துணைக்கு இழுக்கப்படுமா. அண்ட் எதெல்லாம் லைட்டாக இருக்கோ அதெல்லாம் கிராவிட்டினால அவுட்டர் போர்ஷனில் இருக்குமா. நீ படிச்சுட்டு போகிறோம் இல்லையா, தண்ணியில் எண்ணெயை ஊற்றணும் அப்படின்னா டென்சிட்டி எது கம்மியாக இருக்கோ அது மேலே மிதக்கும். பொதுவாக எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி எர்த்தோட கிராவிட்டினால கோரில் வந்து அயன் அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, நிக்கல் அண்ட் அயனு. அதே மாதிரி மேண்டில் அதோட டென்சிட்டி கம்மியானது இருக்குது. அண்ட் க்ரஸ்ட்டில் ரொம்ப லோ டென்சிட்டி இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப லைட் டென்சிட்டி இருக்குது, ரைட்டா. இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸு கிராவிட்டினால பிரியுது இல்லையா. இதை தான் வந்து கோல்ட்ஸ்மித் வந்து பிரைமரி ஜியோகெமிக்கல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இதில் வந்து ஹைட்ரோஸ்பியரில் இருக்கணும், இல்லை அட்மாஸ்பியரில் இருக்கணும், இல்லை கோரில் இருக்கணும், க்ரஸ்ட்டில் இருக்கணும், முடிவு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டில் உள்ள நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆர்பிட்டல் எலக்ட்ரான். ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, என்ன ஆர்பிட்ஸில் இருக்குது, எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் முடிவு பண்ணுறது. எப்படி அந்த எலிமெண்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை. ஓகேவா. அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, the separation of crust mantle core enable us to consider the outer part of the earth as a distinct physicochemical system. Since the asthenosphere is partly molten, it may chemically interact with the layer above it, especially at the convergent and divergent bond. ஸோ நம்ம அடுத்து ஒரு டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எர்த்தோட க்ரஸ்ட்டை வந்து ஒரு செப்பரேட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன விஷயம்னா, இந்த எர்த்தோட க்ரஸ்ட்டு சும்மா இல்லை, ஏன்னா அது கீழே இருக்கிற அஸ்தனோஸ்பியர் ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் இருக்குது. இன்கேஸ் அதுவும் சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டும் சாலிடாக இருக்கும். ஸோ பெரிய இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் க்ரஸ்ட்டு சாலிடாக இருக்குது, பட் அஸ்தனோஸ்பியர் வந்து கொஞ்சம் மால்டன் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, க்ரஸ்ட்லேருந்து அஸ்தனோஸ்பியருக்கு மூவ்மெண்ட் இருக்கும். எந்த மாதிரி எலிமெண்ட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, ஒன்று டைவர்ஜென்ட் பவுண்டரிலையும் கன்வர்ஜென்ட் பவுண்டரிலையும். ஸோ ஏற்கனவே படிச்சிருப்போம், டைவர்ஜென்ட் பவுண்டரி என்ன ஆகும்னா ரெண்டு பிளேட் பிரிஞ்சு போகும். ஸோ இந்த கேப்பில் மேண்டில் இருக்கக்கூடிய அல்லது அஸ்தனோஸ்பியரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மேல் நோக்கி பொங்கி வந்து அது புதுசாக ஒரு ராக் லெத்தோஸ்பியராக மாறி நகர்ந்து போகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி புது மெட்டீரியல்ஸ் வந்து எர்த்தோட டைவர்ஜென்ட் பவுண்டரியில் ஆட் ஆகுது. எங்கேருந்து? அஸ்தனோஸ்பியர்லேருந்து. அதே மாதிரி கன்வர்ஜென்ட் பவுண்டரியில் என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பிளேட் மோதும் போது ஹை டென்சிட்டி பிளேட் உள்ளே போகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்படி உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா அது உள்ளுக்குள்ளே ரீமெல்ட்டிங் ஆகி மறுபடியும் அந்த அஸ்தனோஸ்பியரோட டாப் போர்ஷனோட சேர்ந்துக்குது. ஸோ புதுசாக மெட்டீரியல் உள்ளேருந்து வெளில வருது அண்ட் வெளியிலேருந்து உள்ளே போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அண்ட் இது படம் போட்டுருக்காங்க, லெஃப்ட் சைடில் இமேஜ் போட்டுருக்கு பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா மேண்டில் ரெண்டாக பிரிச்சாச்சு, அப்பர் அண்ட் லோவர். பொதுவாக அப்பர் மேண்டில் இருக்கிறது வரது எல்லாமே வந்து ரீசைக்கிள்டு அண்ட் சாலிட்ஸ் அண்ட் வாலடைல்ஸ் தான் வரும். அண்ட் லோவர் மேண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பிரைமரி சாலிட்ஸ் அண்ட் வாலடைல்ஸ். ஏன் அப்படின்னா அந்த அப்பர் மேண்டில்ங்கிறது நேரடியாகவே நிறையா சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, வேற ஸ்லோவர் மாடலில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்காது. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து க்ரஸ்ட், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இருக்குது. அந்த அட்மாஸ்பியர்லேருந்து பூமி விட்டு வெளில போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்குன்னா எப்போவுமே ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டும் வந்து அதிகப்படியான லாஸ்ட்ல இருக்குது. எப்படி வந்து எப்போ எக்ஸோஸ்பியர் டச் பண்ணதோ அதுக்கு மேலே எர்த்தோட கிராவிட்டி ஆக்ட் ஆகாது. அண்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் ரொம்ப லைட் டென்சிட்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ வெளில போயிடும். அந்த மாதிரி வந்து எர்த்துலேருந்து நிறைய விஷயம் லாஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் எர்த்துக்கு ப்ளஸ் அப்படின்னா இந்த மீட்டரைட்ஸ் இந்த விழுது இல்லையா, அதெல்லாம் வந்து எர்த்தோட சிஸ்டமில் புதுசாக ஆட் ஆகிற விஷயம். ஸோ உள்ளுக்குள்ளே புதுசாக வர்றது மீட்டரைட்ஸு, வெளில போகிறது ஹைட்ரஜன் ஹீலியம். ஓகேவா. பட் இந்த சேஞ்சஸ் பெருசாக எஃபெக்ட் பண்ணால் அதனால் பெருசாக பார்க்கல நம்ம. பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரைமரி மைக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா
ஒரு லோவர் மேண்டிலேருந்து அல்லது அப்பர் க்ரஸ்ட்லேருந்து வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்னா மேலே வரும்போது அதில் வந்து சாலிட்ஸ் வரும், எஸ்பெஷலாக வந்து கேஸஸும் சேர்ந்து வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்மளோட க்ரஸ்ட்டில் அண்ட் ஹைட்ரோஸ்பியரில் அண்ட் அஸ்தனோஸ்பியரில் பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்படுது, ரைட்டா. அண்ட் இந்த மைக்ரேஷன் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜியாலஜிக்கலா, இன்னொன்று ஜியோகெமிக்கலா. இந்த ஜியாலஜிக்கல் மைக்ரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டினால மூவ் ஆகிறது அல்லது ஐசோஸ்டசி இதெல்லாம் படிக்கணும் இல்லையா. இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஜியாலஜி கீழே வந்துடும். பட் அது வந்து ஜியோகெமிஸ்ட்ரி விட்டு தேவையில்லை. பட் ஜியோகெமிஸ்ட்ரிக்கு என்ன மெயின் அப்படின்னா ஜியோகெமிஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்ட் வித் த மைக்ரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிசிகோ கெமிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிசிகோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மைக்ரேஷன் நடக்குது இல்லையா. இதை தான் வந்து ஜியோகெமிஸ்ட்ரி கீழே வருது. This migration has been discussed in terms of process of எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம்னா மேக்மாட்டிசம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இக்னியஸ் ராக் ஃபார்மேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் படிச்சிருப்போம், செடிமெண்ட் ராக் ஃபார்ம் ஆகுது அண்ட் மெட்டமார்பிசம் படிச்சிருப்போம் இல்லையா. The fate of element during the migration crystallization is primarily a function of its ionic size. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு எலிமெண்ட் வந்து அட்மாஸ்பியர் போனோமா, ஹைட்ரோஸ்பியர் போனோமா, இல்லை க்ரஸ்ட் போனோமாங்கிறத முடிவு பண்ணுறது அந்த எலிமெண்ட்டோட அயானிக் சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில், ஓகேவா. இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் appears those mineral in the lattice of which it fits most readily and with a great degree of free energy. ஸோ எந்த லேட்டஸ்டில் அது மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து அது க்ரஸ்ட்டோ அஸ்தனோஸ்பியரோ மேண்டலோ க்ரஸ்ட்டோ அஸ்தனோஸ்பியரோ க்ரஸ்ட்டோ ஹைட்ரோஸ்பியரோ அட்மாஸ்பியரோன்னு போயிடும், ஓகேவா. அண்ட் இந்த மாதிரி அயானிக் சைஸை வச்சு எந்த லேயருக்கு போகணும்னு மூவ் ஆகுது இல்லையா. அண்ட் இதை தான் வந்து கோல்ட்ஸ்மித் வந்து செகண்டரி ஜியோகெமிக்கல் டிஃபரன்ஷியேஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது கிராவிட்டினால கோர் தனியாக மேண்டல் தனியாக க்ரஸ்ட் தனியாக பிரிவதை பிரைமரின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ வர்றது அப்பர் மேண்டல்லேருந்தோ இல்லை லோவர் மேண்டல்லேருந்து மேல் நோக்கி வரும்போது அதில் இருக்க அயானிக் சைஸை வச்சு எந்த ஸ்பியருக்கு போகுதுன்னு முடிவு பண்ணுதோ இது வந்து செகண்டரி ஜியோகெமிக்கல் டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. ஸோ மேக்மாட்டிக் கிறிஸ்டலைசேஷன் ஆல்சோ ஆட்ஸ் இம்பார்ட்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபியூ எலிமெண்ட்ஸ் டு த அட்மாஸ்பியர். ஸோ எப்படி சொன்னது தான் மேக்மாட்டிக் கிறிஸ்டலைசேஷன் நடக்கும்போது அது வந்து சில எலிமெண்ட்ஸ் வந்து அட்மாஸ்பியர்லையும் ஆட் ஆகுது, ஹைட்ரோஸ்பியர்லையும் ஆடாது. இந்த ப்ராசஸ் ஆஃப் செடிமெண்ட் இது போக செடிமெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு போகும், ரைட்டா. ஸோ வெதரிங் நடக்கும்போது எதெல்லாம் ஈஸிலி டிசால்வ் ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிடும் அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கோ ரீட்டைன் ஆகும், ரைட்டா. இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஷியேஷன் நடந்து தான் இருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே, ஓகேவா. ஸோ இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸே மேற்கொண்டு டிஃபரன்ஷியேஷன் அதிகமாகிட்டு தான் போகுது, ஓகேவா. So sedimentary and hydrosphere process provides the mechanism for major geochemical differentiation process at the comparatively low இந்த process நடக்குது அப்படின்னா comparatively low pressure and temperature. முதல்ல சொன்ன பிரைமரி மைக்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஞாபகம் இருக்கா, ஏன்னா அதுல கோர் தனியா பிரிது மேண்டல் தனியா பிரிது சொன்னோம். அண்ட் செகண்டரியிலுமே சொன்னோம்னா அந்த கிறிஸ்டலைசேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுவுமே கம்பேரிட்டிவ்லி இதை விட ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் தான். வேற இந்த செடிமெண்ட்ரி ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோ டெம்பரேச்சர் ப்ரெஷர் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது. அண்ட் இதுலேயுமே டிஃபரன்ஷியேஷன் நடக்குது, எவ்வளவுனா சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க, அது சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. The co-precipitation under a particular set of physical chemical condition is an important factor for association of certain element in the specific type of sediment. So சில எலிமெண்ட்ஸ்ல சில sedimentary rockல சில 2-3 எலிமெண்ட்ஸ் சேர்ந்தாலும் கிடைக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் co-precipitation process அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The geochemical differentiation during sedimentation is governed largely by interrelationship between ionic radius and ionic charge. ஸோ ஒரு செடிமெண்டேஷன் ப்ராசஸில் எந்தெந்த எலிமெண்ட் எப்படி ப்ரெசிபிடேட் ஆகணும், என்ன ஆர்டர் ப்ரெசிபிடேட் ஆகணும், ஃபர்ஸ்ட் எது டெபாசிட் ஆகணும், ரெண்டாவது எது வரணும் அப்படி முடிவு பண்ணுறது ரெண்டு விஷயம் வந்து அயானிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் சார்ஜ், ஓகேவா. இது போக செடிமெண்டேஷன் ஆல்சோ இன்வால்வ்ஸ் அன் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் வித் லித்தோஸ்பியர். Water, carbon dioxide influence the weather of the rock and mineral and provides a buffering system for the hydrosphere. So the hydrosphere buffering system, அதாவது ப்ராசஸ் முன்ன போய் நடந்துட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் நடக்கூடிய ரீஜன் பேர் தான் பஃபரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா ஹைட்ரோஸ்பியருக்கு வந்து ஹைட்ரோஸ்பியர் தான் இருக்கு, ஓகேவா. The process involving living organisms are closely associated with sedimentation. As you know, sediment deposit ஆகும்போது fossils deposit ஆகுது and transport ஆகும்போது எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸோட சேர்ந்து தான் லிவிங் ஆர்கனிசமோட ரியாக்ஷன்ஸும் சேர்ந்து நடக்குது. பட் செப்பரேட்டாக பிரிச்சு பார்க்கலாம் சொல்லுவாங்க. அண்ட் திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஈவன் மோர் க்ளோஸ்லி லிங்க்டு வித் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். ஏன்னா ஒரு லிவிங் ஆர்கனிசம் பொதுவாக ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் சேர்ந்து தானே இருக்குது, அதனால வந்து அதெல்லாம் சேர்ந்து தான் வரும்னு சொல்லிட்டாங்க. பட் இது என்ன சொல்ல வராங்க பொதுவாக அப்படின்னா இது எல்லாமே என்ன சொல்ல வரும்னா அதிகப்படியான டிஃபரன்ஷியேஷன் நடந்துகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லும் போது லேயராக பிரிஞ்சுது, அப்புறம் லேயர்லேருந்து வரும்போது க்ரஸ்டா லித்தோஸ்பியரா அல்லது அட்மாஸ்பியரா அல்லது ஹைட்ரோஸ்பியரா பிரிஞ்சது. அப்புறம் ஹைட்ரோஸ்பியர்ல எப்படி மூவ் ஆகும் செடிமெண்டேஷன் நடக்கும்போது எப்படிலாம் க்ரஸ்ட்டுக்கு மேலே பிரியுது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து இந்த ஆர்கானிசம்னாலையும் நிறையா டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து ஓவராலாக பிரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. தனித்தனியாக எந்தெந்த எலிமெண்ட் எங்கே இருக்கணுமோ அங்கே போய் இப்போ பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இது அதிகமாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரிஞ்சு தான் போகுதுங்கிறாங்க.
ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அப்படி. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா series of changes so far discussed lead to the whole to an increasing degree of differentiation. ரைட், அப்போ சொன்னது தான் ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்க டிஃபரன்சியேஷன் பிரிஞ்சு நிறையா போயிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? திஸ் டெண்டன்சி இஸ் ரிவர்ஸ். இது திரும்படியும் ரிவர்ஸ் ஆகுதா எப்போ அப்படின்னா மெட்டமார்பிசத்தில். எப்படி metamorphism tend towards uniformity of distribution of the elements. One can visualize ultimate metamorphism is a result of ideal condition in which whole lithosphere reaches a uniform composition. ஸோ இப்போ பிரிஞ்சு போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து பழையபடி கொண்டு வர ட்ரை பண்ணுறது தான் மெட்டமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எவிடன்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஏஜில் ஃபார்ம் ஆன ராக்ஸ், இப்போ ரீசெண்டாக பாலியோசின் பிளஸ்டோசின் எது வேணால் எடுத்துங்க, இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்துங்க, பார்த்தீங்கன்னா ராக் டைப்ஸ் வேற வேரியேஷன் ரொம்ப நிறையா இருக்கும். வேற ஆர்கேன் ராக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டமார்பிசம் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது, பொதுவாக நைசஸ் தான் இருக்கும், அண்ட் காம்போசிஷன் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெட்டமார்பிசம் வந்து டிஃப்ரென்சியேஷனை ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்னும், மற்ற ப்ராசஸ்லாம் டிஃப்ரென்சியேஷனை ரைஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அந்த ஜியோகெமிக்கல் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறத சொல்ல வரதுங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அந்த பிகினிங்கில் சொல்லி வச்சிருக்கணும் என்னன்னா, ஒரு எலிமெண்ட்டோட அபண்டன்ஸ் எது முடிவு பண்ணுதுன்னா நியூட்ரான்ஸ், புரோட்டான், நியூக்ளியஸ் இல்லையா. ஸோ ஆரிஜின் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அபண்டன்ஸ் படித்தோம் பேசியிருந்தோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ராசஸ் பை விச் the earth was formed led to the first separation of element according to their ability to form volatile compounds. So earthோட volatile compound பொறுத்து தான் இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன முடிவாகுது. The separation of earth into iron core and silicate mantle and crust result in the strong fractionation of the element according to their affinity for metallic iron or for silicate. This fractionation was controlled by number சொல்லி வச்சிருக்கணும் இல்லையா. ஸோ இந்த பைரோமெடிகேஷன் மெயின் ரீசன் வந்து the number and the arrangement of the outer elements சொல்லியிருந்தோம். அப்புறம் the next step in the evolution of the earth was the solidification of mantle and crust. சொன்னோம் இல்லையா, பிரியும் போது mantle தனியாக crust தனியாக பிரியும், which leads to the further fractionation. The major controlling factor is the ionic size. The geological time considerably fractionation of the element has taken place at the earth's surface as a result of sedimentary processes. So the adipadiyan differentiation is the main reason, sedimentary process தான். The fate of an element under this largely a matter of its ionic potential, the ratio of ionic size and the ionic charge. So இதெல்லாம் தான் முடிவு பண்ணுது. ஸோ இதுக்கு முடிவு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the absolute abundance of an element is conditioned by its nuclear structure. ஸோ எலிமெண்ட் அதிகமாக இருக்கணுமா இல்லையா அப்சல்யூட்டாக முடிவு பண்ணுறது அது நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் தான் முடிவு பண்ணுது. அதுவும் எங்கே இட்ஸ் abundance is a particular part of a universe of earth. எர்த்லையோ இல்லை யூனிவர்ஸ்லையோ ஏதோ இடத்துல எப்படி இருக்கும் எவ்வளோ இருக்கணும் முடிவு பண்ணுறது அது நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? By superficial atomic characteristics such as the number of and arrangement of the orbital electron. ஸோ இடத்துல எந்த போர்ஷனில் எப்படி இருக்கணும் முடிவு பண்ணுறது, அதோட நம்பர்ஸ், அதோட எலிமெண்ட் எலக்ட்ரான் நம்பரு, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணும். சைஸ் அண்ட் அட்டாமிக் size of the atom and ions இதெல்லாம் தான் சேர்ந்து முடிவு பண்ணுது. The geochemical behavior of earth elements depends on individual properties under the physicochemical condition at each stage in geochemical cycle. ஸோ ஒரு ஜியோகெமிக்கல் சைக்கிளில் ஒரு எலிமெண்ட்டோட பொசிஷன் எதை முடிவு பண்ணுதுன்னா அதோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் முடிவு பண்ணுது. அது எதை முடிவு பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பிசிக்கோகெமிக்கல் கண்டிஷன் வச்சு தான் முடிவாகுது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். வீடியோ ஆல்ரெடி குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், என்ன செக் பண்ணி பாருங்கள். என்ன கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் இமெயில் அட்ரஸ், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். அண்ட் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.